ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு ஏஜேஸ் பிளாட்ஃபார்ம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கப்பி ஃபிஷ்ஷை எப்படி அதிகப்படுத்துறது, ப்ரீடிங் எப்படி போட்டால் எப்படி ஃப்ரைஸ் எடுக்கலாம், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனல் வீடியோஸ் எல்லாத்தையும் வாட்ச் பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டப்பில் கிட்டத்தட்ட 500 ஃப்ரைஸ் கிட்டத்தட்ட இருக்குது. எப்படி நான் இதை கொண்டு வந்தேன், எப்படி மெயின்டைன் பண்ணேன், எப்படி ப்ரீடிங் பேரை சூஸ் பண்ணி கரெக்டாக போட்டால் எப்படி இவ்வளோ ஃப்ரைஸ் வரும், ஃபுல்லாக நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நீங்களும் ஒரு கப்பி ப்ரீடராக ஆகலாம். கப்பி ஃபிஷ்ஷை பொறுத்தளவில் பார்த்திங்கன்னா மேல் ஃபீமேல் கரெக்டாக சூஸ் பண்ணணும். மேல் ஃபீமேல் எப்படி சூஸ் பண்ணுறது நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். அதை செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷன் கீழே நான் வீடியோ லிங்க்கை கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். மேல் ஃபீமேல் எப்படி சூஸ் பண்ணுறதுன்னு நீங்கள் கரெக்டாக பார்த்து மேலையும் ஃபீமேலையும் எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு வாரத்துக்கு பார்த்திங்கன்னா செப்பரேட்டாக வச்சிடணும். அதாவது மேலையும் ஃபீமேலையும் ஒரே டப்பில் போட்டு மேலே கவர் பண்ணியிருக்கணும். அப்படி இருந்தால் தான் மேல் ப்ரீடிங்க்கு ரெடியாக இருக்குன்னு அர்த்தம். ஃபீமேலு அடிக்கடி நீங்கள் போய் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. கப்பி ஃபிஷ்ஷை பொறுத்தளவில் டிஸ்டர்ப் பண்ணிங்கன்னா எக்கு வைக்காது, அதாவது குட்டி போடாது. குட்டி போட்டாலும் அது குட்டி அதுவே சாப்பிட்ரும். அந்தளவுக்கு நம்ம பாதுகாப்பாக வச்சு வளர்க்கணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இது தான். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இது முடித்ததுக்கப்புறம் 20லேருந்து 25 நாளைக்குள்ளே குட்டி போட்டுரும். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன எடுக்கணும், எப்படி போடணும், அதை ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு ஒரு வாளி, அதாவது எந்த மாதிரி வாளினா பெயிண்ட் அடிப்பாங்க இல்லையா, அந்த வாளியை நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்கணும். அதில் உள்ளார ராக் சால்ட்டு, அதாவது கல் உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டு வெயிலில் காய வைக்கணும். ரீசன் பார்த்திங்கன்னா எந்த ஒரு டிசீஸுமே பார்த்திங்கன்னா எஃபெக்ட் ஆகாது. இப்போ நான் கால்னி ப்ரீடில் தான் போட்டிருக்கேன். செப்பரேட் ப்ரீடிங்காக எடுக்கும்போது அந்த பக்கத்தில் ஒரு பிளாக் கலர் டப்பு இருக்கு இல்லையா, அந்த அளவுக்கு நான் ஸ்பேஸ் கொடுப்பேன். அதாவது ரெண்டு பேருக்கு 4 பீஸுக்கு மட்டும் அந்தளவுக்கு ஸ்பேஸ் கொடுப்பேன். மேக்ஸிமம் அதிலே குட்டி போட்டுரும். குட்டி போட்ட அடுத்த நிமிஷமே நான் பேரண்ட் தனியாக பிரிச்சுடுவேன். ராக் சால்ட்டு போட்டு வச்சுட்டு, ராக் சால்ட்டு என்ன பண்ணணும், இப்போ உங்கள்கிட்ட ஃபஸ்ட்டு ஒரு பேர் தான் இருக்குது, 2 பீஸ் மட்டும்தான் இருக்குன்னா ஒரு வாளி, அது வாளியில் வாட்டர் ஃபில் பண்ணிக்கிட்டு கண்டிஷன் பண்ணணும். அதாவது மிஸ்டர் ப்ளூன்னு ஒரு மெடிசன் இருக்குது. அந்த மெடிசனை நீங்கள் 1லேருந்து 2-3 ட்ராப் வரைக்கும் போடலாம். போட்டுட்டு ராக் சால்ட்டு போடணும். ராக் சால்ட்டு போட்டுட்டு உடனே ஃபிஷ்ஷை விடக்கூடாது. ஒரு 3 மணி நேரம் இல்லை 2 மணி நேரம் சென்று தான் நீங்கள் ஃபிஷ்ஷை ரிலீஸ் பண்ணணும். அந்த ரிலீஸ் பண்ணுற டைமிங்கில் பார்த்திங்கன்னா உள்ளே ஹைடிங் ஸ்பாட்ஸ் வச்சிடணும். ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே என்னென்ன ஹைடிங் ஸ்பேஸ் வைக்கணும்னா, சும்மா அந்த கிளிஞ்சல்னு சொல்லுவாங்க இல்லையா, பீச் ஓரத்தில் கிளிஞ்சல்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த சிப்பிங்கெல்லாம் உள்ளார போட்டு வச்சுங்க. சும்மா கொஞ்சமாக முட்டு கட்டின மாதிரி. ஏன்னா முட்டு கட்டினா தான் அது உள்ளே போய் எக்கு, அதாவது குட்டி போடும். போட்டு அடுத்த நிமிஷமே இது போட்டது அதுக்கப்புறம் பைப்பு, அதாவது பைப்பு குட்டியாக இருக்கும் இல்லையா, ஜாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, எல் ஷேப்பு ஜாயிண்ட்டு, அந்த மாதிரி ஜாயிண்ட்டாக உள்ளே வச்சிடணும். ஏன்னா ஃபீமேல் உள்ளே போய் ஹைடிங் ஸ்பாட்டோட குட்டி போட்டுதுன்னா குட்டி டக்குன்னு போய் ஹைட் ஆகிடும் பேரண்ட்டுகிட்டேருந்து, அதாவது மேல்கிட்டேருந்து தப்பிச்சு. இது ஓகேங்களா? இது ஒரு ஹைடிங் ஸ்பாட். 2 ஹைடிங் ஸ்பாட் சொல்லிட்டேன். 3வது பார்த்திங்கன்னா பிளான்ட்டில், அதாவது நம்ம மணி பிளான்ட் இருக்குது இல்லையா, ஸோ அந்த மணி பிளான்ட்டை கட் பண்ணி வாட்டரில் போட்டிங்கனாவே நிறைய வேர் விடும். அந்த வேரில் கூட குட்டி ஹைட் ஆகிடும். இது இல்லைன்னா இன்னொரு சான்ஸ் இருக்குது. அதாவது ஃபாக்ஸ் ஸ்டைல்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபாக்ஸ் ஸ்டைல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேப் போட்டு ஒரு பிளான்ட்டு மாதிரி கொடி மாதிரி வளரும் தண்ணியிலேயே. அந்த ஃபாக்ஸ் ஸ்டைலை போட்டால் கூட அதில் கூட ஃப்ரைஸ் கரெக்டாக போய் உக்காந்துக்கும் பேரண்ட்லேருந்து தப்பிச்சு. அப்படி இல்லைன்னா கூட இன்னொரு இது இருக்குது. அதாவது கப்பி கிராஸ்ன்னு சொல்லுவாங்க. அது கப்பிங்களுக்கு பிடிச்சமான ஒரு இலை, அதாவது ஒரு பிளான்ட். அந்த பிளான்ட்டை கூட நீங்கள் போட்டு ஹைடிங் ஸ்பாட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம்.
ஓகேங்களா. இப்போ வந்து போட்டாச்சு, ஹைடிங் ஸ்பாட்டு ஃபிஷ்ஷை ரிலீஸ் பண்ணியாச்சு. இதுலேருந்து கிட்டத்தட்ட 1லேருந்து 2 நாளைக்கு டிஸ்டர்பன்ஸ் பண்ணாத அளவுக்கு ஒரு இடத்துல வைக்கணும். அதாவது மேலே கவர் பண்ணி வைக்கணும். அதுலேருந்து 20 நாள் வரைக்கும் டைமு. 20 நாளைக்கு அப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா எக்கு, அதாவது குட்டி வயிற்றில் லோட் ஆகி இருக்கும். ஓகேங்களா. லோட் ஆன பிறகு அடுத்த செகண்டே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேலும் ஃபீமேலையும் தனித்தனியாக பிரிக்கக்கூடாது, அதிலே தான் இருக்கணும். மேலே மட்டும் வேணால் பிரித்து எடுத்துருங்க. ஓகேங்களா. மேலே மட்டும் பிரித்து எடுத்துருங்க, ஃபீமேல் வேணால் அதிலேயே இருக்கட்டும். ரீசன் வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேலை நீங்கள் எடுத்திங்கன்னா குட்டி போடாது, அதனால் மேலே மட்டும் எடுத்துருங்க, அதுலேருந்து ஃபீமேலை எடுக்காதீங்க. அதே சமயம் ப்ராப்பர் ஃபுட்டு கொடுக்கணும். மைக்ரோ பிளட்ஸாக கொடுத்து ப்ரோட்டீனை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். அப்போ தான் குட்டியோட அதிகமாக இருக்கும், குட்டி போடக்கூடிய தன்மை வந்து அதிகமாக இருக்கும். ஃபஸ்ட்டு போடுற ஒரு கப்பி வந்து கிட்டத்தட்ட 10 குட்டி தான் போடுதுன்னா 20-25 குட்டி போடுற அளவுக்கு நீங்கள் ஃபுட்டு கொடுக்கணும். எக்கு கொடுக்கணும். எக்கு அதாவது அவிச்ச முட்டையை மஞ்சள் கரு மட்டும் உடைச்சி கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா இது மைக்ரோ பிளட்ஸ் இருக்குது, ஆப்டிமா அந்த மாதிரி பிளட்ஸ் எல்லாம் நீங்கள் கொடுத்து, மைக்ரோவிலே ஆப்டிமா பிளட்ஸ் இருக்குது, அதை நீங்கள் கொடுக்கணும். இல்லைனா கப்பி பிளட்ஸ்னு ஒன்று இருக்குது, அந்த கப்பி பிளட்ஸை கொடுக்கணும். அதே சமயம் நார்மல் அந்த ஜாப்பனீஸ் வந்து அந்த இது கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களோட ஃபிஷ்ஷும் வந்து அடி வாங்கும், அதே சமயம் குட்டியும் வந்து அடி வாங்கும். அதனால் நல்ல ப்ரோட்டீன் உள்ள கண்டென்ட்டாக ஃபுட்டை வந்து கொடுங்க. ஓகேங்களா. அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா குட்டியை எடுத்து உடனே செப்பரேட் பண்ணாமல் பேரண்ட்டை மட்டும் செப்பரேட் பண்ணணும். செப்பரேட் பண்ணி வைக்கும் போது குட்டியை வந்து அழகாக அதுக்கப்புறம் 1லேருந்து 3 நாளைக்குள்ளே ஃப்ரீ ஸ்விம் ஆகணும். அதாவது தனியாக அதுவாக போய் சாப்பிட்ணும். அந்த மாதிரி எடுக்கிற டைமில் நம்ம குட்டியை பிரிச்சுட்டு மறுபடியும் வேறு பேரண்ட்டை அந்த டப்பில் போடணும். இதே சைக்கிளிங் ரொட்டீன் ஆகிட்டே இருந்ததுனால தான் எனக்கு கிட்டத்தட்ட 500 ஃப்ரைஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். ஓகேங்களா. நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணி எடுங்க. எல்லாருக்கும் ஒரு ஆல் த பெஸ்ட். ஓகேங்களா. கப்பி ப்ரீடராக ஆகுங்க, என்னோடய வாழ்த்துக்கள். அதே சமயம் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்டு பாருங்கள். கப்பியை பற்றி வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணுன்னா கண்டிப்பாக என்கிட்ட வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்காக ரிப்ளை பண்ணுறேன். அது வீடியோ வேணுன்னா பார்ட் 2 வேணுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கும் பார்ட் 2 வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நான் போடுறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அன்டில் தென் பை ஃப்ரம் மேஜ். ஸோ தேங்க்யூ கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மேலும் வளர்கிறதுக்கு ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும். பை கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.